प्रतिष्ठा तथोरणन्यमपश्य भारम् स्तोमं महत्तुरुहायं प्रतिष्ठां दृष्ट्वा सोमं महते उरुहायं प्रतिष्ठां दृष्ट्वा स्तोममहतुरुहायं प्रतिष्ठां दृष्ट्वा धृत्याधीरो नचिकेतो अत्यत्राक्षी இதுவரைக்கும் நாம நச்சிகேதசனுடைய தன்மையை உணர்ந்து நீ அனைத்தையும் அடைந்தவனாக இருக்கிறாய். மந்திரம் 10 சொல்லப்பட்டது. ஆல்ரெடி 1 மாசம் கடந்து விட்டது. கடைசி வகுப்பு எத்தனாம் தேதி எடுத்தது ஞாபகம் இருக்கா? 10/12 இன்னைக்கு 6/1 ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 1 மந்த். சரி, அதனால எல்லாம் மறந்து போயிருக்குமோ? மறந்துடுச்சா? கடோபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது. அது காலையில் டெய்லி 7 to 8 பாடம் படிச்சுட்டு இருக்கிற அப்படி ஞாபகம் இருக்கா? இல்லை மறந்துடுச்சா? அப்ப இது கால வரைக்கும் உசன்ஹை வாஜஸ்ரவசக சர்வவேதசம் தகோ அப்படின்னு மந்திரம் ஆரம்பிச்சு அப்புறம் எங்க வந்து நிக்கணும்? இங்க வந்து நிக்கணும். காமஸ்ய ஆப்திம் ஜெகதக பிரதிஷ்டா திருத்யாதீரோ நச்சிகேதோ அத்யத்ராட்சி. அப்ப இதுவரைக்கும் கடோபனிஷத் அப்படின்னு ஒண்ணு படிச்சுட்டு இருக்கிறோம். தினந்தோறும் காலை 7 to 8 படிச்சோம். 1 மாசத்துல மறந்துட்டோமா? அப்ப என்ன பண்ணோம்? சிரவணம் கேட்டோம். இந்த 1 மாசத்துல என்ன பண்ணிருக்கணும்? மனனம் செய்யணும். இந்த 1 மாசத்துல என்ன பண்ணிருக்கணும்? மனனம். மனனம்னா என்ன பண்றது? என்ன பண்ணோம்? டெய்லி அதை எடுத்து இப்ப இதுவரைக்கும் என்னென்ன கிளாஸ்ல நடந்தது, இதுவரைக்கும் எந்தெந்த மந்திரங்களுக்கு என்னென்ன பொருள் சொல்லப்பட்டது அப்படிங்கறத நாம ரீகலெக்ட் பண்ணோம். ரிமெம்பர் மைண்ட்ல அதை பார்த்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் அதை எடுத்து ஒவ்வொரு மந்திரத்துக்கு என்ன அது பொருள் சொல்லப்பட்டது, அதுதான் மனனம். அந்த மனனம் பண்ணி பண்ணி அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அது குறிப்பெடுத்துக் கொண்டு அது கேள்வி கேட்டு அதைய தெளிவடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனனம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். கேட்டல், சிந்தித்தல், தெளித்தல். அப்ப இது என்ன பண்ணும்? அப்போ 1 மாசம் ஆச்சு, மறந்துருச்சா? இது என்ன உபநிஷத்து படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம? ஞாபகம் இருக்கா? சரி, ரைட், ஓகே. அப்ப என்ன பண்றாரு நச்சிகேதஸே? யம தர்மன் என்ன பண்றாரு? அப்பா, உன்ன மாதிரியான ஒரு சிஷ்ய பிள்ளை தான் எனக்கு வேணும். இன்னும் பிரேஷ்டா உன்ன மாதிரியான ஒரு சிஷ்ய பிள்ளை தான் எனக்கு வேணும். உன்னை போல ஒரு மாணவன் எனக்கு எடுத்து விட்டால் அதுவே நான் செய்த பாக்கியம் என்றார் யம தர்மராஜனை. அப்படிப்பட்ட நச்சிகேதஸாட்சி அத்யத்ராட்சி உறுதியான வைராகியத்தோடு அவன் என்ன பண்றாரு? திருத்திய தீராக உறுதியான கடினமான 11வது மந்திரம் புரியுதா? காமஸ்ய ஆப்திம் ஜெகதக பிரதிஷ்டாம். இந்த உலகமானது எதன் அடிப்படையில் இயங்கிறது? எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? அனைத்து ஆசைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. 5 புலன்களினால் ஏற்புடைய அத்தனை சுகங்களும் எங்கிருந்து வருகிறது? இந்த உலகத்திலிருந்து வருது. இந்த உலகம் தான் நமக்கு இந்த 5 புலன்களுக்கு உண்டான சோர்ஸ். அப்ப அந்த 5 புலன்களை எங்கே அந்த சுகத்தை பெறுகிறது? தண்ணி எடுத்து வாயில் ஊத்துற, ஆஹா, சிறுவாணி தண்ணி எடுத்து வாயில் ஊத்துனா அவ்வளவு சுவையா இருக்கு. அப்ப அந்த சுவை எங்கிருந்து வருது? நாக்கில் இருந்து வருதா? தண்ணியிலிருந்து வருது. சுவை எங்கிருந்து வருது? அப்ப நாக்கு இருக்கிறது சுவை காணுங்க. இப்ப நாக்கு இருக்குது, நாக்கிலிருந்து வருதுன்னு சொன்ன சுவை. அப்ப நாக்குக்கு சுவை வெள்ளியே. அப்ப எங்கிருந்து வருது? லாஜிக்கலி திங்க் அபவுட். இதுகிட்ட என்னதான் படிச்சாலும் புரியுதா? இப்போ நீ என்ன தென்னாலிராமன் விகடகவி தென்னாலிராமன் கதை கேட்டுக்கிறியா? பெரிய பெட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க, புரியுதா? இந்த பெட்டி யாரு திறக்கிறீங்களோ அவர்களுக்கு 1000 ஒன்று பரிசு. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? தென்னாலிராமன் எல்லாம் கொண்டு வந்து திறக்க முடியாத ஒரு பெட்டியை கொண்டு வந்து
யார் கொண்டு வராங்களோ அவர் தெனாலிராமன் என்ன பண்றா, கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த பெட்டி யாராலையும் திறக்கவே முடியாது அப்படின்னு. அது பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்கு அந்த கதை. அப்ப தெனாலிராமன் இந்த பெட்டி யாராலையும் பல பயங்கரம் முயற்சி பண்ணி திறக்க முடியாத ஒரு பெட்டி இருக்கு, இந்த சாவி வந்து இந்த பெட்டி அந்த பூட்டை யாராலையும் திறக்கவே முடியாது அப்படின்ற எல்லாரும் பயந்துக்கிறாங்க. அப்ப இந்த திறக்க முடியல அப்படின்னாக்கா அதுக்கு என்னது, அவனுக்கு சிறைச்சாரு. அப்ப என்ன அவன் வந்து பார்க்கறான், தெனாலிராமன் ஒரு கூட்டம் கொண்டு மாட்டி எடுத்தான். அவனே எல்லாம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வர்றாங்க, பார்க்கறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. புரியுதா? தெனாலிராமன் போறாரு, போயிட்டு எப்படி இருந்தாரு, கூட்டாங்க. புரியுது இல்லையா? பெரிய பெரிய பண்டிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை ஒன்றும் தெரியாத போய் செஞ்சிருவான். இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு அந்த மாதிரி. அது மாதிரி சில நேரத்தில் சில விஷயங்கள் என்ன ஆகுது, என்னதான் நான் நிறைய படிச்சாலும் சரியான நேரத்துக்கு வராது. சரியா படிக்காதவன் இல்லையா, கிளாஸ் தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு வச்சு விட சொல்லுவான். எப்படி புரியுதா? அப்ப நாம எவ்வளவு தூரம் உன்னிப்பா கண்ணு தந்து பாடம் படிக்கிறதுல புரியுது இல்ல, சரியான முதல் ஆசனா. அப்ப அதனால இந்த உலகத்தினுடைய பிறப்பிடம் சுகம். அப்ப ஐம்புலன்களுக்கும் எங்கிருந்த சுவை வருது, அந்த பொருள்ல இருந்து வருது. அந்த பொருள் எங்கிருந்து வருது, இந்த உலகத்தில் வருது. மல்லிப்பூ எங்கிருந்து வருது, நல்ல நறுமணம். ஆஹா. அப்ப அனைத்து ஆசைகளுடைய பிறப்பிடம் இந்த உலகம். அப்ப என்ன ஆகுது, அடுத்தது கிருதோஹோ அனன்யம் அபயஸ்ய பாரம். இது எப்படிப்பட்டது, தியானத்தினுடைய எல்லையை அறிய முடியாத ஒரு எல்லையாக விளங்குகிறது. இந்த பிரம்மம் வந்து தியானத்தின் மூலமாக நாம் அடையணும், அதை பார்க்கணும் அப்படின்னாக்கா அது எல்லையில்லாத பரம்பொருளாக விளங்குகிறது. அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம், தியானம் விசுவலைஸ் பண்றோம். அந்த பிரபஞ்சனுடைய எல்லையை பார்க்கிறோம் தியானத்தின் மூலமாக. அது விசுவலைஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அந்த எல்லையை நாம அது எல்லையில்லாத பரம்பொருள், அதுதான் அந்த விசுவலைஸ் பண்ணி அந்த தியானம் பார்க்கணும். அதுக்கு தான் கைடட் மெடிடேஷன் பண்றது. அப்போ விசுவலைஸ் பண்ணி அப்படியே அந்த கேலக்சிக்குள்ள அப்படியே போக என்ன ஆகுது, விரிவடைந்து என்ன ஆகுது, அது அந்த எல்லை இல்லாத அந்த பரம்பொருளாக அது வீட்டிருக்கிறது. அப்புறம் என்ன ஆகுது, அதனுடைய முடிவை நாம அதாவது உபாசனா மார்க்கத்தின் மூலமாக நாம் அதை என்ன பண்றோம், அறியக்கூடிய இடமாக. அப்ப அந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை, அது எப்படிப்பட்டதுனாக்கா அபயஸ்ய, பயமின்மைக்கு காரணம். அதனால கடவுளை கண்டு நாம பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கருப்பை வந்து அடிச்சிருவான், போடு 2 பலியை இல்லையா, முனீஸ்வரன் வந்து முடிச்சிருவான். ஏன்னாக்கா பலி கொடுக்காதனால, பலி கொடுத்துருங்க சாமிக்கு, பலி கொடுத்துருவோம். அப்ப வெட்டு ஆடு மாட வெட்டுறோம். ஏன் மனுஷனை ஒரு குழந்தையும் பலி கொடுக்கலாம், அது கொடுக்குறாங்க இல்லை நரபலி. எதற்காக, இப்ப கடவுள் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக என்ன பண்றோம், நாம இந்த பலிகளை கொடுக்கிறோம். அப்ப இது என்ன சொல்றது சாஸ்திரம், அபயஸ்ய, பயமின்மைக்கு காரணம். அவரு பயந்து கொள்ளக்கூடிய பொருள் அல்ல. ஓகே, அதற்கு இடமாக இருக்கிறார். சோமம் மகத்து, சோமம்னா போட்டுதலுக்குரியவராக இருக்கிறார். மகத்து மிகப்பெரியவராக இருக்கிறார். அப்புறம் உருகாய், அனைத்து ஐஸ்வர்யங்களோடு அவர் விளங்குகிறார். பூஜிக்கத்தக்க மிக உயர்ந்த ஐஸ்வர்யத்தோடு விளங்கக்கூடிய அந்த பிரதிஷ்டான். பிரதிஷ்டான் என்னது, அவை அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்தை, இவை அனைத்தையும் பெற்ற அந்த பிரம்மா, இந்த பிரம்மலோகம், இதை பார்த்து ஆராய்ந்து உணர்ந்து அதனுடைய உண்மை தன்மையை நீ உணர்வுனாக இருக்கிறார். எல்லாமே கொடுக்கிறங்கிறார்,
யமதர்மன் உனக்கு எல்லாமே கொடுக்கறங்கிறார். ஆனா நச்சிகேதஸ் என்ன பண்றாரு? இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார். இவை அனைத்துமே என்ன ஆகுது? இதெல்லாமே ஒரு காலத்துல நிலையில்லாமல் போய்விடும். நிலையில்லாத நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில். நிலை மாறக்கூடிய இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நிலைக்கும். இது எனக்கு, இந்த சொத்து என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த கார் என்னுடையதுல எது வரைக்கும்? எப்ப கஷ்டம் வருதோ அது வரைக்கும். கஷ்டம் வந்தா உடனே வேற வழி இல்லை. அவளுக்கு பிரியமான காரை விற்கக்கூடிய சூழ்நிலை, அவருக்கு பிரியமான வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. புரியுது இல்ல? அப்ப என்ன ஆகுது? அப்ப இதுவே பிரம்மலோகமே நிலையில்லாத போது மற்றதெல்லாம் எதை பத்தி சொல்வது? அப்படி நீ ஆராய்ந்து அனைத்தையும் நீ விட்டு விட்டான். நச்சிகேதக அத்யத்ராட்சீகி திருப்தியா தீரகா. உன்னை நான் தீரன் என்று, தீரனான வைராக்கியத்தை அடைந்த நச்சிகேதசே, நீ என்ன பண்ற? அதையெல்லாம் நீயே உறுதித்தன்மையோடு நீ அனைத்தையும் விட்டு விட்டாய். சரி, எதற்காக விட்டிருக்கிறார் நச்சிகேதசே? இவ எனக்கு எதற்காக விட்டாரு? புரியுதா? இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. இருக்குதா இல்லையா? அந்த விஷயத்துல எனக்கு சொல்லுங்க, உண்மைத்தன்மைய சொல்லுங்க. அதை அறியும் பொருட்டு என்ன பண்றாரு? அனைத்தையும் தியாகம் செய்து விட்டார். நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். நிறைய லஞ்சம் கொடுக்கிறார் யமதர்மன். அப்ப எது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு எது வேணும்? அந்த அல்டிமேட் உண்மையை, சத்தியத்தை நான் நொந்து கொள்ள வேண்டும். ஆத்மானா என்ன? மரணத்திற்கு பின்னாடி இருக்கிறார்களா இல்லையா? மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது? அது எங்க போகுது, எங்க வருது, அது எங்க இருக்கு? செத்த பின்பு அது பிணம்ங்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் என்ன அது இயக்கி கொண்டு வந்தது? ராமசாமி குப்புசாமி எங்க போனார், எங்க இருக்கார், என்ன பண்றார்? இதை கொண்டு போய் என்ன பண்றாங்க? மண்ணுல புதைச்சிடுறாங்க, இல்ல தீயில. நாளைக்கு நம்மளுக்கு அதே கதிதான். நாளைக்கு நமக்கும் அதே கதிதான். அது பார்த்துக்கிறோம், டெய்லி போய் பார்க்கிறோம். மரம் நடக்கும் போதே போய் பார்க்கிறோம், தீயில இருக்கிறாங்க, மண்ணு. நம்மளே நாளைக்கு நம்மளும் போயிடுவோம், நம்ம உடம்பு போய் அப்படிதான் போட போறாங்க. ஆனா இவ்வளவு உண்மையை தெரிஞ்சும் கூட மனுஷன் திருந்த மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஏன்னா அதுதான் இந்த உலகங்கிறது, அதுதான் இந்த உலகத்தினுடைய மகிமா. அதான் முன்னாடி சொன்னாரு. இப்படிப்பட்ட உலகத்துல இருந்த மனிதன் எதன் மூலமாக இது எல்லாம் தெரியுது அவங்களுக்கு. இதெல்லாமே தெரியும், தெரிந்தும் கூட அவனுடைய மனமானது என்ன ஆகுது? அதை நோக்கித்தான் ஓடுது. இது உண்மை, அது தப்பு, நம்ம நாளைக்கு நமக்கு இதே கதிதான் வரும், எல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு நம்ம இந்த உலகத்தினுடைய மகிமையை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆயாச்சாரம். சோ நான் எதை அறிந்து கொள்ளும் பொருட்டு இவை அனைத்தையும் தியாகம் செய்தனோ அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்றார் யம தர்மராஜன்? ஆரம்பிக்கிறார் அந்த விஷயத்தை. இப்போ ஆரம்பிக்கிறார். மந்திரம் 12. தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்யாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரஹ ஹர்ஷ சோகௌ ஜஹாதி தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்யாத்ம யோக அதிகமேன தேவம் மத்வா
தேவம் மத்வா தீரக தேவம் மத்வா தீரக ஹர்ஷ சோகௌ ஜகாதி. இப்ப என்ன சொல்றார்? இப்ப இந்த ஆத்ம தத்துவத்தை நீ உணர வேண்டுமேயானால் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இப்ப யம தர்மராஜன் நச்சிகேதஸுக்கு எடுத்து சொல்றார். தம் துர்தர்சம், அது என்னது? அறிவதற்கு அரிதானது. அது அவ்வளவு சீக்கிரம் நீங்க அறிந்து கொள்ள முடியாது. அந்த ஆத்ம தத்துவத்தை அவ்வளவு சீக்கிரம் நாம அறிந்து கொள்ள முடியாது. அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அதாவது 3வது லைனுக்கு அத்தியாத்ம யோக அதிகமேன. அப்ப இந்த எவன் ஒருவன், இப்ப நீ கேட்ட இல்லையா, அந்த ஆத்ம தத்துவத்தை நான் அறிந்து கொள்ள, மரணத்திற்கு பின்னாடி அது அந்த ஆத்மாவானது உயிர் போயிருச்சுங்கிறா, இருக்குங்கிறா, பிரம்மலோகம் போச்சு, வைகுண்டம் போச்சு, சிவலோக பதவி அடைந்தார். ஆனா ராமசாமி குப்புசாமி பாடி இங்குதான் இருக்குது. அவர் எப்படி அந்த பதவியை அடைந்தார்? அப்ப அது எது போய் அடைந்தது? அப்ப அந்த விஷயம்ங்கிறது என்ன? பாடி இங்கதான் இருக்கிறாரு ராமசாமி குப்புசாமி. இப்ப அது போனதுக்கு அப்புறம் அது கணம்ங்கிறாங்க, அது சவம்ங்கிறாங்க. அப்ப அது எங்க போகுது? அது ஏதோ பதவி அடையுங்கிறாங்களே. அதை பற்றியதான உண்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அந்த தத்துவமானது எப்படிப்பட்ட தத்துவம், அந்த ஆத்ம தத்துவங்கிறது எப்படிப்பட்டது? அப்ப அதை அறிந்து கொள்ளக்கூடியவன், அதை அறிந்து கொள்வதில் விருப்பம் உள்ளவன், அவன் யாரு? அத்தியாத்ம யோகா. புரியுதா? அப்ப அந்த ஆத்ம யோகம், அதுக்கு என்ன சொல்றது? ஆத்ம யோகா, பிரம்ம யோகம். அப்புறம் என்ன சொல்றோம்? நம்ம எவ்வளவோ யோக கலைகளை சொல்றோமே, சுதர்சன யோகம், கிரியா யோகம். அந்த மாதிரி ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆவல் உள்ளவன் ஆத்மயோகி, ஆத்மயோகன், ஆத்ம சாதகன். அப்படி அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்ட அந்த ஆத்ம யோக, அத்தியாத்ம யோகா என்ன பண்றார்? அவன் இந்த வித்தியத்தை எடுத்துக்கொண்ட அவன் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அப்படி எடுத்துக்கொண்ட அந்த தீரன், தீரக 4வது லைன்ல தீரகா, தீரகா, தீரன்னா யாரு? புத்தியை தன்வசம் ஆக்கியவன், தன் வசத்தில் வைத்துக் கொள்பவன். புத்தியை மனதையும் தன் வசத்தில் வைத்துக் கொள்பவனே தீரன். வைராக்கியமுடையவன், ஐம்புலன்களையும் தன்னகத்தே வைத்து அதை மேனேஜ் பண்றவன், நிர்வாகிக்கக்கூடியவன். புலன்கள் வழியில் அவன் செல்லாதவன். அப்ப புலன்களை இவர் கட்டுப்படுத்துகிறார். மனிதனை புலன்கள் கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் புலன்களை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தீரன். அப்படிப்பட்ட தீரா என்ன சொல்றாரு? தீரகா துர்தர்சம். துர்தர்சம் என்ன? இது அறிவதற்கு அரிதான விஷயம். அது எப்படிப்பட்டது? கூடம், மிகவும் ரகசியமானது, மிகவும் ரகசியமானது, அனுப்பிரவிஷ்டம். அப்ப இந்த ரகசியமான எப்படி ரகசியமானது அப்படின்னாக்கா, புத்தியில் இது தோன்றக்கூடிய, புத்தியில் தான் இது தோன்றும். அந்த புத்தியில் இது மறைந்திருக்கிறது. இந்த புத்தியில் இது மறைந்திருக்கிறது. ஏன் நம்ம புத்திக்கு இது தெரியல? என்ன காரணம் அப்படின்னாக்கா, அப்ப உலக விஷயங்களில் இது உழல்வதினால், அதனுடைய அந்த உலக விஷயத்தில் இது உழல்வதினால், அந்த மோகத்தில், அந்த மயக்கத்தில் இது மயங்கி விடுவதினால் நம் புத்தியில் அது தெரியவில்லை. அப்படி ரகசியமானது அந்த கூடம். அந்த விஷயம் எப்படிப்பட்டது? கூடம்னா என்ன? இங்க மிகவும் ரகசியமானது. ஏன் நமக்கு தெரியல? அது புத்தியில் இருக்கிறது. அந்த புத்தியில் ஏன் நமக்கு தெரியல அப்படின்னாக்கா, உலக விஷயங்களில் அது உழன்று கொண்டு அதை சுவைத்துக் கொண்டு மோகத்தில் இருப்பதினால் அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுப்பிரவிஷ்டம் அடைந்த, அப்படிப்பட்ட அந்த எப்படிப்பட்ட குகாசிதம். அப்ப புத்தியில் தான் இது வெளிப்படும். இந்த புத்தியில் தான் இது வெளிப்படக்கூடிய அந்த அப்படிப்பட்ட கஹ்வரேஷ்டம். கஹ்வரேஷ்டம்னா இங்க என்னது? துயரத்தில், இப்ப துயரத்தில் இருக்கின்ற, சோகத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் எப்படிப்பட்டதே? உலக வாழ்க்கையில் சம்சார சுழலில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் எப்படி
இந்த ஆத்மாவானது அதற்குள் இருப்பதனால், அப்போ சுகதுக்கத்தில் உழன்று கொண்டிருப்பதனால் இந்த ஆத்ம தத்துவமானது நமக்கு தெரியாமல் விளங்காமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தத்துவமானது எப்படிப்பட்டது? புராணம். புராணம் என்ன? புராதம், என்றும் இருப்பது ஒன்று, பழமையானது. இது என்றும் இருப்பது, மிகவும் பழமையானது. அப்படிப்பட்ட தம் முதல் லைன்ல ஃபர்ஸ்ட் தம், மூணாம் லைன்ல கடைசி தேவம், அந்த தேவனை, அந்த ஆத்மாவை, அந்த தத்துவத்தை, அந்த ஆத்ம தத்துவத்தை மத்வா, நாலாவது லைன் மத்வா, அறிந்து. எப்படி அறிந்து? சிரவண மனனம் செய்து, சிரவண மனனம் செய்து அது உண்மைத்தன்மையை அறிந்து என்ன ஆகுதான்? ஹர்ஷ சோகௌ ஜகாதி. அவன் ஹர்ஷ சோகம் என்ன? சுக துக்கங்களை கடந்து விடுகிறான் அப்படின்னு இந்த மந்திரத்துடைய பொருள். அப்போ இந்த ஆத்ம சாதகன், ஆத்ம ஞானத்தை தேடி வருபவன் எப்படி? அத்தியாத்ம யோகாதிகமேன, அந்த ஆத்ம யோகத்தினால். அந்த ஆத்ம யோகம்ங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்ல? அத்தியாத்ம யோகம், அத்தியாத்ம யோக, ஆத்ம யோக அதிகமேன. அப்ப அத்தியாத்ம யோகாதிகமேன, இந்த அத்தியாத்ம யோகம், அத்தியாத்ம யோகத்தினால் எதை? அப்ப அத்தியாத்ம யோகம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஆதிசங்கர் விளக்கம் பின்னாடி கொடுக்கிறார் பாசியத்துல. ஐம்புலன்களும் புற உலகை நோக்கி செல்கிறது. ஐம்புலன்களும் புற உலகை நோக்கி செல்கிறது. அது என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப அதை தன்னில் தானே நிலைநிறுத்துதல். அப்ப புற விஷயங்களை நோக்கி அது செல்லும் பொழுது நாம் என்ன பண்றோம்? அக விஷயத்தை நோக்கி அதை நாம் திருப்ப வேண்டும். எவன் ஒருவன் அப்படி திருப்புகிறானோ அது மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்ணோம்? இந்த சுக விஷயத்தை நோக்கிய, விஷய சுகங்களை நோக்கி அது நம்மை இழுத்து செல்லும். எப்படி தேரை குதிரைகளானது எப்படி இழுத்து செல்கிறதோ, தேரை எப்படி குதிரைகளானது இழுத்து செல்கிறதோ அது போல இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த ரதத்தை, இந்த தேரை இந்த ஐம்புலன்களும் இழுத்து செல்கிறது. புரியுது இல்ல? அதனாலதான் அர்ஜுனனும் கிருஷ்ணன் தேர்ல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ 4 குதிரைகள் ஊட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப என்ன ஆகுது? அந்த 4 என்ன ஆகுது? அந்த விஷய சுகத்தை நோக்கி எப்படி அந்த ரதத்தை இழுத்து செல்கிறதோ அது போல இந்த உடல் என்னும் ரதத்தை இந்த ஜீவன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எப்படி அந்த ஜீவாத்மா இருக்கக்கூடிய அர்ஜுனனை இந்த குதிரைகள் எப்படி இழுத்து செல்கிறதோ, அது யார் கையில வச்சிருக்கிறா? கிருஷ்ணன் கையில வச்சிருக்கிறார் அந்த கடிவாளத்தை. அப்ப ஐம்புலன்களை கடிவாளத்தை கிருஷ்ணன் கையில வச்சிருக்கிறார். அதுதான் புத்தி. அப்ப புத்தியோட கையில அந்த இந்திரியங்கள் இருக்கணும். அப்பதான் என்ன ஆகுது? சரியான இடத்தை நோக்கி அந்த அர்ஜுனன் செல்ல முடியும். இப்ப லூஸ் விட்டார் அர்ஜுன் கிருஷ்ணர், அப்ப என்ன ஆகுது? கண்ணா பின்னான்னு ஓடுது. அப்ப அர்ஜுன இலக்கை அடைய முடியுமா? முடியாது. அது போல இந்த ஜீவாத்மா, இந்த புருஷன் இந்த புத்திங்கிற கையில என்ன பண்ணும்? இந்த இந்திரியனுடைய கடிவாளத்தை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த ஜீவன், இந்த புருஷன் தன்னுடைய லட்சியத்தை அடையும். அப்படி இல்ல லூசு விட்டா என்ன ஆகும்? சினிமா பார்க்கலான்னு போகும், அப்புறம் என்ன தலப்பாக்கட்டி பிரியாணி பார்க்கலான்னு போகும், அப்படின்னா அது நல்ல சங்கீத விஷயம் காதாகா அப்படின்னு ஓடும். இந்த மாதிரி புற உலக விஷயங்களை நோக்கி அது. அப்ப எந்த லட்சியத்துக்காக இந்த புருஷன் பிறவி எடுத்தானோ அந்த லட்சியத்தை அவன் அடைய முடியாது. அவனுடைய தாற்பயம் தான். அப்ப அதனுடைய இண்டிகேஷன் தான் கிருஷ்ணர், அர்ஜுனன், ரதம், குதிரைகள், தேர். புரியுதா? அதே இங்கே இந்த உடல்ல பின்னாடி இதுலயே சொல்ல போறார். ஆத்மான ரஜினம் வித்தி அப்படின்னு பின்னாடி வருது. அப்ப அதே விஷயத்தை நாம் இங்க அப்ளை பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியாக இங்க என்ன ஆகுது? இந்த தீரக, இந்த புத்தியை ஐம்புலன்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வீரன் என்ன பண்றார்? ஹர்ஷ சோகம் ஜகாதி, அனைத்து சுகம் துக்கங்களையும் அவன் கடந்து விடுகிறான், கடந்தவன் ஆகிறான்.
அப்போ அந்த ஆத்ம யோகம்ங்கிறது நான் புற விஷயம் நோக்கி செல்லக்கூடிய அந்த ஐம்புலன்களை தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்பவன். சரி, அவன் என்ன பண்றார், எதற்காக அவன் அந்த பிரயத்தனம் பண்றார் அப்படின்னாக்கா, அவன் பார்க்கக்கூடிய அந்த விஷயமானது எப்படிப்பட்டது, எந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா, துர்தர்ஷம், அறிவதற்கு அரிதான விஷயமாக இருக்கிறது, கூடம் ரகசியமாக இருக்கிறது, அனுப்பிரவிஷ்டம் அடைந்த, இப்படிப்பட்ட அந்த என்ன ஆகுது, அடைந்த அந்த விஷயமானது எப்படி இருக்குது, புத்தியில் வெளிப்படுகிறது, புத்தியில் வெளிப்படுகிறது. கர்ப்பவரேற்றம், துயரத்திற்குள் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உடலில் இருந்து கொண்டு, அந்த புத்தியில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வஸ்து, அந்த பரபிரம தத்துவம், ஆத்ம தத்துவம், புராணம். அப்படிப்பட்ட விஷயம் எப்படிப்பட்டது, புராணம், புராதானம், புராதனம், மிகவும் பழமையானது என்றும் இருப்பது. எது, தம் தேவம், அந்த ஆத்ம தத்துவம், ஆத்ம வித்தை, பிரம்ம விஷயம், பிரம்ம தத்துவம், ஆத்மா. அப்படிப்பட்ட அந்த தேவனை நீ கேட்டு மனனம் செய்து அறிந்து கொள்வாயாக. அப்படி அறிந்து கொள்பவர் என்னாகிறார், ஹர்ஷ சோகம் ஜகார், அவன் துன்பங்களில் இருந்து சுகதுக்கங்களில் இருந்து அவன் கடந்து விடுகிறான். ரைட். இப்ப இதற்கு பாஷ்யம், இப்ப மந்திரத்துடைய பொருள் பார்க்கிறோம். பாஷ்யத்துக்கு என்ன ஆதிசங்கர் எழுதுறாரு பார்க்கிறான். யம் துவம் ஞாதிமிச்சசி ஆத்மானம், தம் துர்தர்ஷம், யம் எந்த, துவம் நீ, எந்த ஆத்மானம் ஞாதிமிச்சசி, நீ எந்த ஆத்ம தத்துவம், எந்த ஆத்ம தத்துவத்தை நீ அறிந்து கொள்ள விரும்பினாயோ. இப்ப யம தர்மராஜன் ரச்சிகேதன் கிட்ட சொல்றார், அந்த மாதிரி எந்த விஷயம் நீ அறிந்து கொள்ள விரும்பினாயோ அப்படின்னு யம தர்மராஜன் நினைச்சிருப்பார். நீ இன்ன வரைக்கும் கேட்கிறப்பா, இவ்வளவு விஷயமா நீ கேட்கிற, அந்த எந்த விஷயம், அந்த விஷயம் எது, ஆத்மா, ஆத்ம தத்துவத்தை, அந்த ஆத்மா, ஆத்மாவும் ஞாதுமிச்சசி, எந்த ஆத்மாவை நீ அறிந்து கொள்ள விருப்பம் கொண்டாயோ, தம் துர்தர்ஷம், அது மிகவும் துர்தர்ஷம். இப்ப மந்திர பொருளும் ஆதிசங்கர் கொடுக்கக்கூடிய பாஷ்ய பொருளும் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அவர் எவ்வளவு கிளாரிபிகேஷனா, எவ்வளவு கிளாரிட்டியா கொடுக்கிறாருங்கிறத ரொம்ப ஒவ்வொரு வரிக்கு வரி எழுதி பொருள் எழுதிக்கணும். அவ்வளவு ரொம்ப இதா. அப்படி தம் துர்தர்ஷம், நீ எந்த விஷயத்தை கேட்டாயோ அந்த விஷயமானது துர்தர்ஷம். துர்தர்ஷம்னா என்ன அப்படின்னாக்கா, துக்கேன தர்ஷனம் அஸ்ய இதி துர்தர்ஷஹ, அது அவ்வளவு சீக்கிரம் அறியக்கூடிய விஷயம் அல்ல. இது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் அறிய முடியாது. புரியுதா? மிகவும் கஷ்டப்பட்டு அறிய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. துக்கம்னா என்னங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இது அடையணும், சும்மா சாதாரணமா கிடைச்சிடாது அப்படின்னு என்ன பண்ற யம தர்மனே சொல்றார், இது சாதாரணமா இது கிடைச்சிடாதுப்பா, இது ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயம், அறிய வேண்டிய விஷயம். அதனால என்ன அப்படின்னு சொல்றாரு, துர்தர்ஷம். சும்மா உடனே போன 5 ஸ்டார் போய் சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு இல்லையா, செமினார் அப்படின்ட்டு உட்கார்ந்து உடனே ஆத்மா ஆத்மத்துவம் கிடைக்காது. காடு மேடு இரவு பகல் பார்க்காம, தூக்கம் இல்லாம, உணவில்லாமல் தன்னை வருத்தி கொண்டு கடும் தபம் செய்து அடைய வேண்டிய விஷயம். ஏசியில் உட்காந்து உடனே செமினார் கிளாஸ் நடக்கிறது இல்லை, புரியுது இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 வேளை சாப்பாடு போட்டு இங்கே நல்லா சொகுசு பங்களாவில் இருந்து கொண்டு அப்புறம் இது கிடைக்கும், ஆத்ம வித்தை கிடைக்குங்கிறது அவ்வளவு சுலபத்தில் கிடைத்து விடா. அதனாலதான் யம தர்மராஜனே சொல்றார், துக்கேன தர்சனம் அசீவி துர்தர்ஷா. அதனால இது துர்தர்ஷம், இது கஷ்டப்பட்டுதான் இது அறிய முடிய அளவு சுலபத்தில் இதை அறிந்து விடும். ஏன்னா அதிசூக்ஷ்மத்வாத், அது எப்படிப்பட்டது, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். அவ்வளவு சுலபத்தில் இது அது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயமாக இது இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்.
கூடம் கூடம் ககனம் அனுப்பிரவிஷ்டம் பிராகிருத விஷய விஞ்ஞானைஹி பிரச்சன்னம் இது ஏதத் கூடம். அப்ப கூடம்னா மிகவும் ரகசிய ககனம், குகையில் இருப்பது, இது ரொம்ப ரகசியமாக இருப்பது. அனுப்பிரவிஷ்டம் இது என்ன ஆகுது? பிராகிருத விஷய விஞ்ஞானிக்கு இப்ப என்ன லோக விஷயத்துல இது ரொம்ப பிரச்சன்னமாக இருக்கிறது, ரொம்ப பிரசன்னமா இருக்கிறது. ஆனா இது நமக்கு தெரியறதில்ல, இது நமக்கு தெரியறதில்ல. அப்ப என்ன ஆகுதுங்க? பிரவிஷ்டம் பிரசன்னம் இது ஏதத்து. ஏன் தெரியறதில்ல? பிராகிருத விஷய விஞ்ஞானி, பிராகிருத விஷய விஞ்ஞானி. அப்ப இது என்ன ஆகுது? இப்ப இந்த லோக விகார விஷயங்களுக்கு இது இருப்பிடமாக இருப்பதினால் இப்ப பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ கேலக்சிகள், இந்த மகிமையெல்லாம் பார்க்கிறோம், விபூதியை பார்க்கிறோம், மலை காடு, மலை அடர்ந்த காடு, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த கேலக்சி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதற்கு இந்த விகாரபூத சம்பந்தமாக அது இருப்பதனால அது நமக்கு புரிவதில்லை, அது நமக்கு தெரிவதில்லை. பிராகிருத விஷய விஞ்ஞானிக்கு பிரச்சன்னம் இது ஏது. எல்லா அனைத்து விஷயங்களிலும் இதுவே என்னாகுது? நிறைந்திருப்பதனால் நம்முடைய விஷய விஞ்ஞானங்களினால் அதை அறிய முடியாமல் என்னாகுது? மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அது என்ன ஆகுது? அனுப்பிரவிஷ்டம். அனுப்பிரவிஷ்டம் அப்படின்னா அப்போ பிராகிருத விஷய விஞ்ஞானிகளினால் இது மறைக்கப்பட்டிருப்பதனால் அது அறிய முடியாமல் இருப்பதனால் அப்படிப்பட்ட விஷயத்தை அடைந்தவனும் என்னாகுது? அப்படிப்பட்ட விஷயம் அடைந்த எது? இந்த ஆத்ம விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்திற்கு உட்பட்டது இந்த ஆத்ம விஷயம் அப்படின்னு நீ புரிந்து கொள்வாயானது ஏதத்து. ஓகே. குஹாஹிதம் குஹாயா புத்தௌ ஹிதம் நிகிதம் ஸ்திதம். அப்ப என்ன ஆகுது? குஹாஹிதம்னா என்னாக்கு? இந்த புத்தி என்று சொல்லக்கூடிய புத்தியினுடைய குகையில் ஹிதம், அது அங்கு இருக்கிறது. அப்ப புத்தியில் அது உறைந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. எப்படி? பிரம்மவிதாப்னோதி பரம் சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமேவ்யோ வேத நிகிதம் குஹாயாம். நிகிதம் குஹாயாம் இங்க என்ன சொல்றாரு? நிகிதம் ஸ்திதம் புத்தௌ நிகிதம். புத்தௌ புத்தியில், புத்தி என்று சொல்லக்கூடிய அந்த குகையில் இது வசிக்கிறது, வாசம் செய்கிறது. அப்ப புத்தியில தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். புத்தியும் என்ன? அறிவு விசாரத்தின் மூலமாக நாம் இதை அறிந்து கொள்வது. அந்த புத்தியில் இது நமக்கு சிரவணம் செய்கிறோம், அதை மனனம் செய்கிறோம், அதை விசாரிக்கிறோம், புத்தியில் நாம் அதை அறிந்து கொள்கிறோம். அந்த ஆத்ம தத்துவம் எங்கு நமக்கு விளங்குது? புத்தியில் தான் விளங்குகிறோம். புரியுதா? அப்படி புத்தியில் விளங்கக்கூடிய, ஏன்னா தத்ர உபடப்யமானத்வா, அதனுடைய வாசம் அந்த ஆத்ம தத்துவத்தை எப்படி உணர முடியும்? புத்தியில் தான். ஏன்னா அதனுடைய வாசம், அதனுடைய ஸ்திதம், அதனுடைய நிகிதம் எங்க இருக்கிறது? அது எங்க இருக்கிறது? புத்தியில் அது வெளிப்படும். அப்ப விசாரம் செய்கிறோம், விஷயத்தை கேட்கிறோம், அதை விசாரம் செய்கிறோம், அப்புறம் அந்த புத்தியில் அது நமக்கு ஓ இதுதான் ஆத்ம தத்துவமா அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அதனால புத்தியில் உரைகிறதுன்னு சொன்னாங்க. புத்தியில் உரைகிறதுன்னு சொல்லப்படும். வேற எந்த விஷயத்தையும் நம்ம அறிய முடியாது. புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தா புரியாது, சொல்லிட்டே இருந்தாலும் தெரியாது. அப்போ நான் என்ன பண்றேன்? அந்த விஷயத்தை உள்வாங்கி அதை விசாரித்து, சிரவணம் செய்த விஷயத்தை மனனம் செய்து விசாரித்து அந்த புத்தியில் நான் ஓ இது ஆத்ம தத்துவம், அந்த ஆத்ம தத்துவமாக நானே இருக்கிறேன், அது நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்வதுதான் இங்க குஹாஹிதம். அப்படி புத்தியில் தான் நான் உணர்ந்து கொள்ள முடியும். வேறு நாண்ய பண்டா, வேறு
மார்க்கம் இல்ல சாமி, நான் தியானம் செய்து அதை நான் அடைகிறேன். நான் குண்டலி யோகத்தில் நான் அதை அடைகிறேன். எந்த யோகம் பண்ணாலும் இது நமக்கு புலப்படாது. விசாரம் செய்து புத்தியில் தான் அது வெளிப்படும். ஆத்ம தத்துவங்கிறது என்ன அப்படிங்கிறது புத்தியில் மட்டும்தான், அது அறிவில் மட்டும்தான் வெளிப்படும். வேற இல்ல. எந்திரம் வச்சு நான் பூஜை பண்றேன், விக்கிரகம் வச்சு பூஜை பண்றேன், நான் நிறைய யாக ஏழ்விகள் செய்து நான் அதை அறிகிறேன். ஒண்ணு அப்ப புத்தி. அப்ப அதனாலதான் என்ன சொல்றது இங்க, அப்ப இங்க புத்தி அறிவில் யாகம் செய்து, அறிவில ஞான வேள்வி செலுத்த ஞான வேள்வி செய்து அது அங்கு பிரகாசிக்கும். புத்தியில் அது பிரகாசி. அப்ப என்ன ஆகுது, உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய ஆகுதியை உள்ள போட்டு அந்த ஞான வேள்வி செய்து அந்த ஞான வேள்வி சுடராக பிரகாசிக்கக்கூடிய அந்த புத்தியில் அறிவு ஜோதியாக ஞான புலம்பாக அந்த ஆத்ம தத்துவம் நமக்கு புலப்படும், வழங்கும். அப்படி அதான் குகாகிதம். அப்படி குகாகிதம் என்ன ஆகுது, இங்க குகாயாம் புத்த ஸ்திதம் நிகிதம் ஸ்திதம் தத்ர உபலப்யமானத்வா. அதுவே அதற்கு இந்த புத்தி தான் நிமித்தமா இருக்கு, ஆத்மத்தை உணர்வதற்கு உபலப்யமானது. சோ அப்படியாக அது விளங்குகிறது. கஹ்வரேஷ்டம் 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 கஹ்வரே கஹ்வரே விஷமே விஷமே அநேகானர்த்த சங்கடே அநேகானர்த்த சங்கடே திஷ்டதி திஷ்டதி இதி கஹ்வரேஷ்டம் கஹ்வரேஷ்டம். இப்ப கஹ்வரே விஷமே அநேகானர்த்த சங்கடே திஷ்டதி. இப்ப அது இருக்கு, அது ஏன் நமக்கு தெரியல, அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ நாம் என்ன பண்றோம், நம்முடைய மனமானது ராகத்வேஷங்களினால் என்ன ஆகுது, அதில் உழன்று கொண்டிருப்பதனால் அதனுடைய உண்மைத்தன்மையை நமக்கு அறியவன விடாமல் நம்மை மறைக்கிறது. புரியுது? எனக்கு விருப்பமானது, இவர் எனக்கு விருப்பமானது, இது எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி வெறுப்புக்கு உட்பட்டதுனால என்ன ஆகுது, அது உண்மைத்தன்மையினால் காண முடியாமல் போகிறது. விருப்பும் வெறுப்பும் வேண்டாம், சமநிலை சமபாவனை நாம் அடைய வேண்டாம். விருப்பும் வெறுப்பும் அந்த விளக்கத்தினாலே விளையும் பிறப்பும் இறப்பும். ஆனால் ராகத்வேஷங்களினால் என்ன ஆகுதுனாக்கா, கஹ்வரே விஷமே அநேகானாத்த சங்கடே. இந்த மாதிரி ராகத்வேஷங்களினால் உழன்று அதனால் வரக்கூடிய சங்கடங்களினால் நம்ம என்ன பண்றோம், மனசு என்ன ஆகுது, அப்ப அது உண்மைத்தன்மையை நோக்கி அது போறனால இதுக்குள்ளேயே உழன்று இந்த சோகத்திலையும் இந்த துக்கத்திலையும் துயரத்திலையும் உழன்று கொண்டே ராகத்வேஷம் என்ன வரும், நமக்கு சுக துக்கம் தான் வரும். அப்ப இதிலே உழன்று கொண்டிருப்பதனால் அதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியாமல் அது மறைக்கப்பட்டு விடுகிறது. அதனால இது என்ன ஆகுது, இந்த விஷயமானது கஹ்வரேஷ்டம். அதனால அது புரிய முடியாது, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். நாம் இந்த மாதிரி இந்த விஷயத்துல உழன்று கொண்டிருப்பதனால உண்மைத்தன்மை நாம அறிய முடியலையப்பா. அதனால இது அப்படிப்பட்ட தத்துவமாக இது விளங்குகிறது. அது மட்டும் இல்ல, வேற ஒண்ணு சொல்றாரு. ஏன்னாக்கா, ஏவம் கூடம் அனுப்பிரவிஷ்டः குஹாஹிதஞ்ச அதஹ கஹ்வரேஷ்டः அதஹ துர்தர்ஷः. ஏன் அந்த ஆத்ம விஷயமானது புத்தியில் கூடம் அனுப்பிரவிஷ்டः புத்தியில் உறைந்திருப்பதனால், அந்த குகையில் உறைந்திருப்பதனால், குகையில் மறைந்திருப்பதனால், கூடம் அனுப்பிரவிஷ்டः என்னது, அந்த கூடத்தை அடைந்திருப்பது புத்தி என்று சொல்லக்கூடிய இந்த குகையில் இருப்பதினால் குஹாஹிதஞ்ச. அப்ப என்ன ஆகுது, அந்த புத்தியில் தான் அதை அறிவதாகவும் இருக்கிறது. அந்த புத்தியில் இது உறைந்திருக்கிறது, அதனால தெரியல. ஆனா அதே புத்தியில் தான் நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அதனால இது என்ன ஆகுது, கஹ்வரேஷ்டா. அதனால இது கஹ்வரேஷ்டா. அப்படி கஹ்வரேஷ்ட அதனால இது என்ன ஆகுது, துர்தர்ஷக. அதனால இது அறிய முடியாமல் இருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றார் ஆதிசங்கரர். ஏன் இந்த ஆத்ம தத்துவமான நமக்கு வழங்கல, ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன காரணம்? எல்லாரும் எல்லாம் அந்த ஆத்மா பரமாத்மா எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னும் வியாபித்திருக்கிறார். அந்த ஆத்ம தத்துவமானது அந்த பரமாத்மா என்னும் வியாபித்திருக்கிறார். அது ஏன் எனக்கு தெரியல, அது ஏன் எனக்கு புலப்படல, ஏன் என்னால் அதை பார்க்க முடியல, ஏன் என்னால் அதை உணர முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது எப்படிப்பட்டது, கஹ்வரேஷ்டம்.
குஹாகிதம். இப்படி இந்த தத்துவம், இந்த ஆத்ம தத்துவமான இப்படி இருக்கிறது. அதனாலதான் சத்தத்துக்கு அப்புறம் போயிட்டாரா இருக்கிறாரா அப்படின்னு உனக்கு குழப்பத்தில் இருக்கிறது. என்ன காரணம் இருக்கு? நீ இந்த மாதிரி நீ உணர்ந்து கொண்டு இருக்கிறாய். இந்த உலக வாழ்க்கையில நீ உணர்ந்து கொண்டு இருப்பதனால உன்னால அறிய முடியாது. அதனால யாராலும் இது அறிய முடியாது. உலக வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருப்பவனால் இது உலக வாழ்க்கை என்ன? இன்ப துன்பங்கள், சுகமே மேலானது, சுக வாழ்க்கையே மேலானது. அப்புறம் துன்பம் வந்துடுறதுனால அப்ப இதுலயே அவன் இதுக்கே சரியாது. அப்ப இந்த உண்மை தன்மையை அவனால அறிய முடியாது. அதனால ஆத்மத்துவம். அதனால ஏன் என்னால் உணர முடியல, பார்க்க முடியல, இதுதான் ரீசன், இதுதான் காரணம் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாரு. அப்படி என்ன? அதனால துர்தர்ஷகம், அதனால இது ஜஹ்வரேஷ்டா. தம் புராணம் புராதனம். மிகவும் புராணம் என்ன? ரொம்ப பழமையானது என்றும் நிலையானது. பழமையானது என்ன ஆகுது? அப்ப பழமையானதுன்னா அது அன்றிலிருந்து இன்ற வரைக்கும் இது இந்த விஷயமானது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதனால இதுக்கு என்ன சொல்றான்? புராணம்னு சொன்னாங்க. புராதனம் என்றும் பழமையானது, இது பழமையானது என்றும் நிலைத்திருப்பது. அதனால நாம இன்னைக்கு என்ன பண்றது? பழமையானதுன்னு சொல்றோம். அடுத்தது அத்தியாத்ம யோகாதிகமேன விஷயேப்யஹ பிரதிசம்ஹ்ருத்ய சேதசஹ ஆத்மனி சமாதானம் அத்தியாத்ம யோகஹ தஸ்ய அதிகம பிராப்திஹி. அப்ப அத்தியாத்ம யோகாதிகமேன, அப்ப அத்தியாத்ம யோகாதிகமேன அப்படின்னா இந்த அத்தியாத்ம யோகத்தை பின்பற்றும் அந்த ஆத்ம சாதகன் அப்படின்னா என்ன? அந்த ஆத்ம சாதகன் யார் அப்படின்னாக்கா விஷயேப்யக பிரதிசம்ஹ்ருத்ய சேதசக ஆத்மனி சமாதானம். புற உலகை நோக்கி விஷய சுகங்களை நோக்கி செல்லக்கூடிய இந்த எண்ணங்களை, விருத்திகளை, அந்த ஓட்டங்களை என்ன பண்ற? பிரதிசம்ஹ்ருத்ய சேதசக ஆத்மனி, மீண்டும் அந்த ஆத்மாவில் அப்ப ஆத்ம விஷயத்தை நோக்கி அந்த விஷயத்தை அவன் செலுத்த வேண்டும். புரிஞ்சுக்கணும். புரியுதுல்ல? உலகத்தில் 1000 விஷயங்கள் இருந்தாலும் நான் எதை பெற வேண்டும், என் லட்சியம் என்ன, நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், அதை நோக்கி என்னுடைய லட்சிய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அதனால என்னுடைய லட்சியம், என்னுடைய எண்ண ஓட்டமானது ஒன்லே ஆத்மா விஷயத்தை நோக்கியே நான் செல்கிறேன். அதை பற்றியே நான் கேட்கிறேன், அதை பற்றியே நான் விசாரிக்கிறேன், அதை பற்றி நான் தெளிவடைகிறேன். அப்ப அந்த ஆத்ம விஷயத்தில் மட்டுமே என்னுடைய அறிவை நான் செலுத்துகிறேன். என் ஐம்புலன்களையும் நான் அதை நோக்கியே செலுத்துகிறேன். அப்படி அப்ப புற உலகை நோக்கி செல்லக்கூடிய அந்த விஷய சுகத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஐம்புலன்களை மீண்டும் மீண்டும் திருப்பி நான் என்ன பண்றேன்? இந்த ஆத்ம விஷயத்தில் ஆத்மாவில் நிலைநிறுத்துகிறேன். ஆத்மாவில் தன்னில் நிலைநிறுத்து அப்படின்னா என்ன? அப்ப அது எப்படி புரிந்து கொள்வது? அப்ப ஆத்ம விஷயத்தில் நான் நாட்டத்தை பெற்று அந்த ஐம்புலன்களை அதை நோக்கியே நான் படிப்பது, பார்ப்பது, ஆத்ம விஷயத்தை. உபனிஷத்தை நான் பார்க்கிறேன், உபனிஷத்தை படிக்கிறேன், உபனிஷ விஷயத்தை கேட்கிறேன், உபனிஷ விஷயத்தை நான் சுவைக்கிறேன், உபனிஷ விஷயத்தை நான் சுவாசிக்கிறேன். புரியுதில்ல? இந்த மாதிரி என்னை நான் இந்த ஆத்ம விஷயத்திலேயே நான் போட்டதையே அதுவே என்னுடைய லட்சியம். அப்ப நாடி நரம்பு அனைத்தும் அந்த ஆத்ம விஷயத்திலேயே நிலை கொள்ளும். அப்படி இருக்கக்கூடியவன் ஆத்ம யோகா. புரியுது இல்ல? அவன் தான் ஆத்ம யோகி. மற்றவன் ஆத்ம யோகி கிடையாது. அவன் கர்மயோகி இருக்கலாம், ஞான யோகி ஆகிறான். புரியுதா? அப்ப கர்மயோகி ஞான யோகி எப்ப? அவன் ஆத்மயோகியாக இருந்து, கர்மயோகியாக இருந்தவன் ஆத்மயோகியாகி, ஆத்மயோகியானவன் ஞான யோகி ஆகிறான். அவனே ஞானி ஆகிறான், அவனே தீரன். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை எவன் அறிகிறான்? அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட விஷயங்கள்? அப்ப என்ன ஓட்டங்களை, என்ன விருத்திகளை, என்னுடைய என்ன ஓட்டத்தை நான் எதன் பொருட்டு செலுத்துகிறேன்னாக்கா ஆத்ம விஷயத்தை நோக்கியே நான் செலுத்த. அப்ப அந்த ஆத்ம விஷயத்திலேயே அது சமாதானம் அடைவதே என்ன ஆகுது? ஆத்ம யோகா. சினிமா போல வாப்பான்னு கூப்பிட்டா இல்லையா? பம்பு போயிட்டு ஐயப்ப சாமி தரிசனம் பார்த்தாச்சு, பம்பா தாங்கினதையுமே வாங்க சார் லைட்டா, வாங்க சார் லைட்டா. புரியுது இல்ல? அப்ப என்ன ஆகுது?
வைராக்கியம் போயிருச்சு. அப்ப அவங்களுக்கெல்லாம் இது புரியுது இல்ல? அப்ப அந்த தீவிர வைராக்கியத்தை அடைந்தவனால் மட்டும்தான் அந்த தத்துவமசிங்கிற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். எதுக்கு போறோம்னா ஐயப்ப மலைக்கு போனா தத்துவமசின்னு இருக்காது, என்னன்னு உணர்ந்து கொள்வதற்காக தான் போறான். அப்ப ஏன்னா 50 வருஷமா போறேங்க நான் இப்ப போனேன்னா 70வது வருஷம்ங்க. புரியுதா? there is no any பிரயோஜனம் இல்ல. ஏதோ வருஷமானா மாலை போட்டுக்கலாம், பொங்கல் சாப்பிடலாம் இல்லையா, பஸ்ல போலாம், சபரிமலை போய் சுத்திட்டு வரலாம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஏன் அவருக்கு தெரியல? அப்ப 18 படி ஏறாரு, பாக்குறாரு, தத்துவமசி வார்த்தை இருக்கு, ஏன் அவருக்கு தெரியல? ஏன் குகாகிதம் கஹ்வரேஷ்டம், குகாகிதம் கஹ்வரேஷ்டம், கூடம். இது எப்படிப்பட்ட தத்துவம்? கூடமாக இருக்கிறது, குகாகிதமாக இருக்கிறது, கஹ்வரேஷ்டமாக இருக்கிறது. அதனால தெரியல. நீ 50 வருஷம் 100 ஆண்டுகள் போனாலும், கோடி ஆண்டு போனாலும் தெரியாது. ஏன்? நீ திரும்பி வந்தது மறுபடியும் என்ன ஆகிற? விஷய சுகத்தில் போயார். பஸ் மாலை கழித்து பஸ் ஏறுவாரு. வீட்டுல என்னங்க கடங்கார வந்து வீட்டு வாசலில் நிக்கிறாருங்க. என்னாச்சு? ஐயப்பன் காணாம போயிடுவாரு. ஆட்டோமேட்டிக்கா ஐயப்பன் காணாம, கடங்கார வந்து நிக்கிறான்னு கேள்விப்பட்ட எப்படி இருக்கும்? இப்ப அண்ணா ஐயப்பா மாலை கழிச்சு அடுத்த நிமிஷமே, அப்ப மாலை போட்டு கடங்கார வரல, மாலை கழிச்சதையுமே கடங்கார வீட்டுல வந்து நிக்கிறான்னா அப்ப அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவருக்கு மனோநிலை எப்படி இருக்கும்? அப்ப மாலை போட்டு வரைக்கும் கடங்கார வராம இருந்தானே, மாலை கழிச்சதையே கடங்காரம் பண்ணிட்டான். அப்ப என்ன உடனே ஐயப்பன் காணாம போயிட்டாரு, கடங்கார கண்ணு முன்னாடி நிற்கிறார். இப்ப என்ன வரைக்கும் ஐயப்பன் கண்ணு முன்னாடி நின்றாரு, இப்போ கடங்கார. அப்ப இதனாலதான் அப்ப என்ன ஆகுது? இப்ப ஐயப்பன் அப்ப என்ன ஆகுது? அப்ப உலக விஷயங்களில், அப்ப சுகதுக்கங்களில் இப்படி மூழ்கு கொண்டிருப்பவர்களினால் அதனாலதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி யார் இருக்கிறாரோ அவன் ஆத்ம யோகா. அப்ப அந்த மாதிரி இல்லாத ஒரு நிலை நமக்கு இருக்கணும். கஸ்ய அதிகமாக பிராப்திகி. ஏன் அப்படி சொன்னா இதனுடைய பிராப்திங்கிறது ரொம்ப அதிகமானது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சாதனையை நாம திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கணும்னு இப்ப புரிஞ்சுக்கணும். புரியுது இல்ல? அப்ப புறவியலை விஷயத்தை நோக்கிய மனமானது 5 புலன்களை ஓட ஓட நம்ம என்ன பண்ணோம்? திருப்பி திருப்பி இந்த ஆத்ம விஷயத்திலே நாம் நிலை வைக்க வேண்டும், நிலைநிறுத்துதல் வேண்டும். அப்படி சொன்னா அதனுடைய பிராப்திங்கிறது அதிகமாக இருக்கிறது. தேன மத்வா தேவம் ஆத்மானம் தீரஹ தீமான் ஹர்ஷசோஹோ உத்கர்ஷ அபகர்ஷயோஹோ அபாவாத் ஜகாதி. தேன அதனால என்ன எப்படி இப்படிப்பட்ட மத்வா. இப்ப இந்த விஷயத்தை கேட்டு என்ன பண்ணோம்? மத்வ மனனம் செய்து தேவம்னா என்ன? இங்க ஆத்மானம், அந்த ஆத்மாவை, தீரகன்னா யாரு? இங்க தீமான்னா யாரு? புத்திமான். அதனால தீமான் பிராமணக அப்படின்னு சொல்றோம். விஸ்வ பிராமணக தீமான் பிராமணகன்னு சொல்றோம். விஸ்வ பிராமணனா யாருங்க? எவன் ஒருவன் விஸ்வகர்மாவை தத்துவத்தை உணர்ந்தானோ அவன் விஸ்வ பிராமணா. அந்த விஸ்வ பிராமணக யாரு? தீமான் பிராமணக. இதெல்லாம் வேதம் சொல்லுது, இதெல்லாம் வேதம் சொல்றது. அப்ப தீமான் பிராமணா, தீமான் யாரு? இந்த இப்படிப்பட்ட தத்துவத்தை உணர்ந்தவன் தீமான். ஹர்ஷ சோகம். இந்த ஹர்ஷ சோகம்னா என்ன அப்படின்னாக்கா உத்கர்ஷ அபகர்ஷ யோக அபாவாத். உத்கர்ஷமும் இல்ல அபகர்ஷம் இல்லாத நிலை. அது என்ன உத்கர்ஷம் அபகர்ஷம்னாக்கா? அப்ப இந்த ஆத்மாவுக்கு மேலும் இல்ல கீழும் இல்ல, அது நிறைந்ததும் அல்ல அது குறைந்ததும் அல்ல. புரியுதா? பரிச்சின்ன அபரிச்சின்னம். இங்க இது வந்து ஆத்மாவுக்கு மேலும் இல்ல கீழும் இல்ல. அப்ப ரிபுகீதையில சொல்லுவார் இல்லையா? ரிபுகீதையில ரிபு வந்து என்ன பண்றாரு? ரிபவாக தன்னுடைய சிஷியனை பார்க்க போறார்.
போகும்போது சிஷ்யர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு திருவிழா இருக்குது, அந்த திருவிழாவில விட்டுருக்கிறான். இப்ப இவர் ஒரு வயதானவரா வேடம் பிடிச்சிட்டு போறார். போய் அவனுக்கு தட்டி கூப்பிடுறாரு, என்னப்பா நடக்குது, என்னென்ன இன்னைக்கு வந்து திருவிழா நடக்குது, ராஜா வந்து யானை மேல போறாரு அப்படின்னாரு. அப்ப ராஜா யானை மேல போறாரு அப்படின்னா, ராஜா எங்க இருக்கிறாரு அப்படின்னாரு, யானை மேல இருக்கிறாரு அப்படிங்கிறார். யானை எங்க இருக்குது அப்படின்னாரு, ராஜாவுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறாரு. புரியலையே அப்படின்றாரு. ராஜா எங்க, யோ இதை யானை மேல இருக்கிறாரப்பா அப்படின்றாரு. தம்பி ராஜா எங்கப்பா இருக்கிறாரு, யானை மேல இருக்கிறாரு. அப்ப யானை எங்க, ராஜா கீழே இருக்குது, எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு புரியல, எது கீழே எது மேல கொஞ்சம் காட்டப்பா, எது மேல எது கீழே கொஞ்சம் காட்டப்பா. அப்படியா, உடனே என்ன பண்றாரு, அந்த வயதான தூக்கி கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்றாரு. அவர் தெரியல நம்ம குரு தான் இந்த மாதிரி வந்துக்கிறாரு அப்படின்னு. உடனே இப்ப பாத்தியா, இப்ப நான் வந்து மேல, நீயே கீழே இருக்கிற, இப்ப நான் மேல நீயே கீழே, நீ கீழே நானு மேல. சரி அப்பா, நீ சொன்னது புரிஞ்சிருச்சு. என்ன சொன்ன, நீ நான் கீழே நீ மேல, நீ மேல நானு கீழே. இப்ப இந்த கீழே மேல, இப்ப நானு நீ இல்லையா, இப்ப கீழே மேல அப்படின்றது, இப்ப நான் நீ அப்படிங்கிற பொருளுக்கு எது கீழே எது மேல. நான் நீ சொன்ன இல்லையா, இந்த நான் நீங்கிறது என்ன, அதுக்கப்புறம் கீழே மேல என்ன அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னதையுமே, இப்ப நான் நீ அப்படிங்கிற பொருளுக்கு எது விஷயமாக இருக்கிறதோ அப்படின்னு டக்குன்னு எதிர்த்து கீழே விழிச்சு, குருவே என்னை மன்னித்து விடுங்கள். அப்ப நான் நீ, அப்ப நானும் நீ அந்த பொருளுக்கு எது விஷயமா இருக்கிறது, ஆத்மா. ஆத்மாவுக்கு எதுடா கீழே மேல, புரியுதுல்ல, ஆத்மாவுக்கு கீழே மேல. அப்ப ஆத்மா தான் சர்வ வியாபியாச்சே, அதுக்கு கீழேயும் இல்ல மேலே இல்லையே. அப்ப சர்வ வியாபியா இருக்கும் போது எப்படி மேல கீழே வரும், புரியுதுல்ல. இது ரொம்ப நுட்பமான விஷயம், ரொம்ப சூட்சமான விஷயம், புரியுதுல்ல. இது விசாரம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். அப்ப ஆத்ம விஷயத்துல கீழே மேலங்கிறது ஒண்ணு கிடையாது, குறைச்சலும் இல்ல கூடவும், ரொம்ப குறையும் இல்ல அது பெருசும் இல்ல. அப்படி அதுதான் உத்கர்ஷ அபகர்ஷ யோகோ, புரியுதா. மேலும் கீழே இருக்கு கிடையாது, இது சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த அதை அதற்கு அபாவாத், அது இல்லாதனால என்ன ஆகுது, எனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதா எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒரு கில்ட்டினஸ் வருது, எனக்கு ஒரு குறைவு என்ன பரிச்சின்னத்துவம் வருது, நான் குறையுள்ளவன். ஏன்னா அவன் கோடி ரூபாய் வச்சுக்கிறான், என்கிட்ட 10 லட்சம் தான் இருக்கு, புரியுது இல்ல. அவங்ககிட்ட பெஞ்ச் கார் இருக்குது, என்கிட்ட மாறி 800 தான் இருக்கு. அப்ப அதனால என்ன ஆகுது, உனக்கு துக்கம் வருகிறது. அப்ப என்னை விட அவன் மேல இருக்கிறான் இல்லையா, என்கிட்ட மாறி 800 இருக்கு, அவங்ககிட்ட சைக்கிள் மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, உனக்கு ஒரு சந்தோஷம். அங்க பார்க்கும் பொழுது சோகம், இங்க பார்க்கல சந்தோஷம். அப்ப இந்த மாதிரி ஆத்மாவில இருக்குமோ அது பெரிய ஆத்மா. யானைங்கிறது பெரிய ஆத்மா, ராஜா சின்ன ஆத்மா. அதனால பெரிய ஆத்மா சின்ன ஆத்மா அப்படின்னு தான் இருக்கா. ஏன், ஆத்மா சர்வ வியாபி, அதற்கு மேலும் இல்லை கீழும் இல்லை. இப்படி அறிந்தவன் என்ன ஆகிறான், ஹர்ஷ சோகோ ஜகாதி, சுக துக்கங்களை அவன் கடந்தவன் ஆகிறான். அடுத்த மந்திரம் நாளை பார்க்கலாம். ஓகே. ஏதச்ருத்வா சம்பரிக்ருத்ய மத்யஹ, ஏதச்ருத்வா சம்பரிக்ருத்ய மத்யஹ, பிரவ்ருத்ய தர்ம்யமனுமேதமாப்ய, பிரவ்ருத்ய தர்ம்யமனுமேதமாப்ய, ச மோததே மோதனீயம் கிலத்வா, ச மோததே மோதனீயம் கிலத்வா, விபுதம் சத்ம நசிகேதசம் மன்யே, விபுதம் சத்ம நசிகேதசம் மன்யே. இந்த மந்திரத்தை நாம் நாளை உச்சாரணம் செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.